எல்லாருக்கும் வணக்கம். நான் மோனிகா, ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட், கோயம்புத்தூர் மோனிகா ஸ்பீச் கிளினிக்ல இருந்து. ஸோ வாரம் நம்ம பேரண்ட்ஸ் நம்ம கிட்ட ஸ்பீச் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் பத்தியோ அதுக்கு சம்பந்தமான டிசார்டர்ஸ் பத்தியோ என்னென்ன டவுட்ஸ் கேட்குறாங்களோ அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கிளாரிஃபை பண்ணிட்டு வரோம் வீடியோஸ் மூலமா, சரிங்களா? ஸோ அந்த விதத்துல இந்த வீக் நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, நம்ம லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ போட்டிருந்த போது ஒரு பாட்டிமா நம்மளை காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்ன கேட்டிருந்தாங்கன்னா, எங்க காலத்துல பெரிய அளவுக்கு ஸ்பீச் டிலே இல்லையேமா, இப்போ நிறைய இடத்துல ஸ்பீச் கிளினிக்ஸ் பார்க்க முடியுது, நிறைய ஸ்பீச் டிலே குழந்தைங்களுக்கு இருக்குது, ஃபேமிலியிலேயே ஃபியூ குழந்தைங்க ஸ்பீச் தெரப்பி எடுத்துக்கிறாங்க, இது ஏன் இவ்வளோ ஜாஸ்தியாச்சு, பட் ஆனால் நாங்கள் வீட்டில் கம்யூனிகேட்டும் பண்றோம், இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இது கண்டிப்பா நிறைய பேரண்ட்ஸ்க்கும் இது சந்தேகம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் நான். ஸோ அதனால இந்த வீடியோல அதை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஒரு நியூராலஜிக்கல் கண்டிஷன், மெடிக்கல் ரீசன்ஸ் இல்லாமலே, அதாவது ஆட்டிசம், ஏடிஹெச்டி, அதெல்லாம் நியூராலஜிக்கலா வரக்கூடிய சில கண்டிஷன். ஸோ அது இல்லாம நார்மலான ஸ்பீச் டிலே ரொம்ப ஆஃபனா இருக்குது இப்போ, எஸ்பெஷலி ஆஃப்டர் கோவிட். அதுக்கு ரீசன்ஸ் என்ன அப்படிங்கறத மெயினா பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா, நமக்கு எல்லாருக்குமே இப்போ ஓரளவுக்கு ஒரு அவேர்னஸ் வந்துடுச்சு. அது வேற எதுவும் இல்லை, ஸ்கிரீன் எக்ஸ்போஷர் தான். ஸோ ஸ்கிரீன் எக்ஸ்போஷர் ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்ஸ்ல அந்த அளவு இருந்தது இல்லை, பட் ஆனா இப்போ ரீசன்ட் இயர்ஸாவே ஸ்கிரீன் எக்ஸ்போஷர் ரொம்ப ஜாஸ்தி இல்லைங்களா? ஸோ ஸ்கிரீன் எக்ஸ்போஷர் பிளேஸ் அ க்ரூஷியல் ரோல். குழந்தைங்களுக்கு அந்த ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ட்ராக்ஷனே இல்லாம போகுது. 0 to 2 இயர்ஸ்க்கு முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிரீன் எக்ஸ்போஷர் கொடுத்துறாதீங்க. ஆஃப்டர் தட் நீங்க கொடுக்கறதா இருந்தாலும், வேற வழி இல்லாம நம்ம கொடுக்கறதா இருந்தாலுமே, குழந்தைங்களை தனியா போனை கொடுத்து பார்க்க வைக்கிறதுங்கிறது இல்லாம அட்லீஸ்ட் கோ வாட்சிங் பண்ணுங்க. இப்போ நம்மளும் இதே மாதிரி டிவி பார்த்துருப்போம் நம்மளுடைய சைல்ட்ஹுட் டேஸ்ல, இல்லைங்களா? ஸோ எப்படி இருக்குன்னா, 4 பேர் சேர்ந்து நம்ம டிவி பார்த்துட்டு இருப்போம். ஸோ அப்பா கேட்பாங்க கதை என்னாச்சுன்னு, அப்ப நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அம்மா சேனல் சேஞ்ச் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் ஒரு சோஷியலாவே அது நடந்திருக்கும். ஸோ அதுதான் கோ வாட்சிங்கிறது. பட் ஆனா இந்த காலத்துல அது கிடையாது. இந்த காலத்துல எல்லாருக்குமே ஆக்சஸ் டு ஸ்கிரீன்ஸ் ரொம்ப ஈஸியாவே இருக்குது. எல்லார்கிட்டையும் போன் இருக்கு, எல்லா ரூம்லயுமே டிவி இருக்குது. ஸோ ஒரு ப்ரோக்ராம் பிடிக்கலன்னா கூட இன்னொரு ரூம்ல போய் உட்காந்து அவங்க பார்த்துடுறாங்க. ஸோ அதை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. அதுவே வேற எந்த பிரச்சனையும் இல்லாம ஒன்லி ஸ்பீச் டிலே, அதாவது குழந்தைக்கு புரியுது பட் இருந்தாலும் வயசுக்கு ஏத்தன பேச்சு இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அதுவே ஓரளவு குழந்தைங்க ஸ்பீச் டிலே கொடுக்காம பார்த்துக்கும், சரிங்களா? ரெண்டாவது ரீசன் என்னவா இருக்குன்னா, ஃபேமிலி டைனமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது என்னன்னா, முன்னாடி நிறைய பேர் வீட்டில் இருந்திருப்பாங்க, அதாவது ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் சொல்ல வர. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 5-6 மெம்பர்ஸ் வீட்டில் இருந்திருப்பாங்க. பட் ஆனால் இப்போ அது குறுகி ரொம்ப லைக் 3 அப்படிங்கிற மாதிரி நிற்குது, 3 or 4 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது கண்டிப்பாவே ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியா நீங்க இருந்தீங்கன்னா நிறைய பேர் குழந்தைங்களை கவனிச்சிருப்பாங்க, நிறைய பேர் பேசுவாங்க. ஸோ அதுவே அந்த குழந்தைக்கு ஈஸியா ஸ்டிமுலபிளா இருந்திருக்கும். பட் ஆனா இந்த காலத்துல அது ஃபியூ ரீசன்ஸ், தவிர்க்க முடியாத சில சூழ்நிலைகளால அது நம்மளால பண்ண முடியறது கிடையாது. ஸோ இந்த ஃபேமிலி டைனமிக்ஸ் நிறைய பேர் இருக்கும்போது என்ன சேஞ்சஸ் கொண்டு வரும்னா, இப்போ என்னோட குழந்தை இருக்குன்னா, இப்போ நான் பர்டிகுலரா ஃபியூ வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். என்னோட டோன், என்னோட துணி ஒரே மாதிரி இருக்கும். பட் ஆனா இது எங்க அப்பா கிட்டயோ, அம்மா கிட்டயோ, அத்தை கிட்டயோ, மாமா கிட்டயோ, ஸோ அப்படி பார்க்கும்போது ஒவ்வொருத்தவங்களுடைய கண்டென்ட், ஒவ்வொருத்தவங்களுடைய யோசனை, அவங்க யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள், அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஆக்சன் எல்லாமே வேறுபடும் இல்லையா? ஸோ அந்த குழந்தை இது எல்லாத்தையுமே பார்த்து வளருது. அப்ப அந்த குழந்தையோட வொக்காபுலரிஸ், அதாவது வார்த்தைகள் அவ்வளவு ரிச்சா இருக்கும், சரிங்களா? சோ இது அந்த குழந்தைகள் கிராஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த குழந்தைங்களோட கிராஸ்பிங் கெப்பாசிட்டி சேம் வைஸ் அந்த குழந்தைங்களோட எக்ஸ்பிரஸ் பண்றது, வார்த்தைகளா சொல்றது, அதுவும் இவங்க எல்லாரோடதும் சேர்ந்தாப்புல தான் அந்த குழந்தைங்க யூஸ் பண்ணும். அப்பவே பாருங்க வேர்ட்ஸ் எவ்வளவு அந்த குழந்தையால பேச முடியுங்கிறது. சோ அது ஃபியூ ரீசன்ஸ்னால சொன்னாப்புல நம்மளால அது சேஞ்ச் பண்ண முடியாது. நம்ம நியூக்ளியர் செட்டப்ல மோஸ்ட் ஆஃப் தம் வந்தாச்சு. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது சோஷியல் என்கேஜ்மெண்ட் கொண்டு போங்க. குழந்தைங்களை இப்போ நீங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்லயே நீங்க இருக்கிறதா இருந்துச்சுன்னா, கீழே பார்க்க கூட்டு போங்க. இப்போ ஏதாவது கம்யூனிட்டி மீட்டிங்கோ இல்லைன்னா கம்யூனிட்டி பார்ட்டிஸோ நடக்குதுன்னா அதுல குழந்தைங்களை இன்வால்வ் பண்ண வைங்க. நிறைய பேரண்ட்ஸ் நான் பார்த்துக்கிறேன், கல்யாண வீடு, காது குத்து வீடுக்கெல்லாம் குழந்தைங்களை கூட்டிட்டு போறது இல்லை. என்ன பண்ணிடுவாங்கன்னா, குழந்தைங்க வீட்டுல லாக் பண்ணிடுவாங்க, பேரண்ட்ஸ் போய் தலையை காமிச்சிட்டு வந்துருவாங்க. குழந்தைங்க வீட்டுக்குள்ள அதே ஸ்கிரீன் எக்ஸ்போஷர்லயே போறாங்க. ஏன்னா அவனுக்கு அது பிடிக்கிறது இல்லை அப்படின்னு ஈஸியா சொல்லிடுவாங்க. அவனுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, பழக்கப்படுத்துறது எனிவேஸ் அது நம்ம தான் இல்லைங்களா? சோ அதனால அந்த மாதிரி கொண்டு போகாதீங்க. எப்பப்போ உங்களுக்கு அந்த சோஷியலா என்கேஜ் ஆகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ஸ் கிடைக்குதோ அதை மிஸ் பண்ணாதீங்க. குழந்தைங்களை அதுல இன்வால்வ் பண்ண வைங்க, சரிங்களா? சோ அது ரெண்டாவது ஒரு ரீசனா இருக்குது. மூணாவது ரீசன் என்ன இருக்குன்னா, நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸே குழந்தைங்களுக்கு கொடுக்கறது இல்லைங்க. ஓகே, இப்போ ஒரு குழந்தை இல்லைன்னா 2 குழந்தை, ஸோ அப்படிதான் இருக்குது. ஸோ நம்மளே என்ன பண்ணிடுறோம்னா, இருக்கிறதே ஒரே குழந்தை, இருக்கிறதே 2 குழந்தை, நம்மளே அவனுக்கு செஞ்சிருவோமே எல்லாம் அப்படின்னு அவனுக்கு ஒரு விஷயம்
தேவைப்படுறதுக்கு முன்னாடியே அதை வந்து நம்ம செஞ்சிடும். இப்ப அவனுக்கு சாப்பாடு வேணும்னா அவன் கேட்கறதுக்குள்ளாடியே நம்ம போய் கொடுத்துடுறோம். ஒரு சாய்ஸே இல்லை, இவனுக்கு இது வேணுமா அது வேணுமா அப்படிங்கிறது இல்லை. நம்மளே அதுல இதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பார்த்து பார்த்து பொத்தி பொத்தி பாக்குறதே அந்த குழந்தைக்கு வந்து ஒரு விஷயம் வேணும்னா எப்படின்னு கேட்க தெரிய மாட்டேங்குது. ஒன்னே குழந்தைங்க வந்து எது கொடுத்தாலும் சாட்டிஸ்ஃபைடா, அவங்களுக்குன்னு ஒரு ஒப்பீனியன் இருக்கிறது இல்லை, ஓகே அப்படின்னு சொல்லி இருந்துக்கிறாங்க. சில குழந்தைங்களுக்கு எது கொடுத்தாலும் பத்துறது கிடையாது. ஸோ அதுவுமே அந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டியில கொண்டு போய் விடுது. சரிங்களா? ஸோ இதை வந்து கொஞ்சம் தயவு செஞ்சு தவிருங்க. ஏன்னா லாஸ்டா நம்ம வந்து பார்த்த எல்லா குட்டீஸ்க்குமே இதுதான் ஒரு மெயின் இஷ்யூவாவே இருந்துச்சு. ஏன்னா அவங்க வந்து நம்ம கேட்கதான் அவங்களுக்கே தெரியுது, ஓகே சரி நம்ம வந்து இந்த மாதிரி கேட்டதே இல்லைங்களே அப்படின்னு. ஸோ அதனால ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து ரொம்ப கம்மி பண்ணியாச்சு ஆல்ரெடி. ஸோ அதை வந்து இனிமேலும் பண்ணாதீங்க. முன்னாடி அப்படி கிடையாது. முன்னாடி வந்து வீட்டுல நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய குழந்தைங்க இருப்பாங்க. ஒருத்தங்களை மட்டும் கண்ணும் கருத்துமா பாக்குறதுக்கு யாருக்கும் டைம் இருந்திருக்காது. ஸோ அதனால குழந்தைங்க அது பாட்டுக்கு வளர்ந்துருக்கும். பட் ஆனா இப்போ அப்படி கிடையாது. ஸோ அதனால நம்ம தான் கொஞ்சம் மைண்ட்ஃபுல்லா இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுத்து பழகணும். சரிங்களா? அடுத்த ஒரு ரீசன் வந்து என்னவா இருக்குன்னா என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் அண்ட் பொல்யூஷன் அண்ட் ஆல் தட். இது வந்து நம்மளால பெரும்பாலும் இனி இருக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷன்ஸ் அண்ட் இந்த ஜென்ரேஷன்ல நம்மளால ரொம்ப தவிர்க்க முடியாது. பொல்யூஷன் இருக்கதான் செய்யுது. அதுவுமே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி குழந்தைங்களுடைய வளர்ச்சி, காக்னிஷன் இதுக்கெல்லாமே ரிலேட்டடா இருக்குதுன்னு நம்ம ரிசர்ச் பேப்பர்ஸ் எல்லாம் சொல்லுது. பட் ஆனால் ஓரளவுக்கு தான் நம்மளால இது கண்ட்ரோல் பண்ண முடியும். முடிஞ்சா நம்ம வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு பொல்யூட் பண்ணாம நம்ம வந்து பாதுகாக்கலாம். ஸோ அதான் பண்ண முடியும். அதை தாண்டி வந்து என்னன்னா ஃபுட் ஹேபிட்ஸ், அதை கண்டிப்பா நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும் இல்லைங்களா? ஸோ ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து நிறைய ஜங்க் எல்லாம் குழந்தைங்களுக்கு முதல்லயே அதை வந்து சொல்லி கொடுக்காதீங்க. அவங்க முன்னாடி வந்து ஜங்க் சாப்பிடாதீங்க. நம்மளும் சாப்பிடக்கூடாது, பட் இப்பமாவது சாப்பிடுறது ஃபைன். பட் இருந்தாலும் குழந்தைங்க முன்னாடி அதை பண்ணாதீங்க. குழந்தைங்களுக்கும் அதை ஃபீட் பண்ணாதீங்க. ஏன்னா அதுல வந்து உங்களுக்கு நிறைய வந்து ஃபுட் அடிக்டிவ்ஸ் வந்து சேர்த்திருப்பாங்க, கலர் ஏஜென்ட்ஸ் வந்து சேர்த்திருப்பாங்க. ஸோ அதெல்லாமே குழந்தையோட வளர்ச்சியை கண்டிப்பா வந்து பாதிக்கும். ஸோ அதனால அந்த மாதிரி சில ஃபேக்டர்ஸை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இதுதான் மெயினான ரீசன். முன்னாடியே இல்லை இப்போ ஏன் ஜாஸ்தி இருக்கு அப்படிங்கிறதுக்கான காரணங்கள் இது எல்லாம் தான். ஸோ இதெல்லாம் நான் சொன்னா அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஃபியூ சேஞ்சஸ் வீட்ல செஞ்சு பாருங்க. இதை தாண்டி குழந்தைங்களுக்கு நம்ம கிட்டே ஸ்பீச் தெரப்பிக்காக வரும்போது நாங்க பேசுற விதத்துல இருந்து, பேசக்கூடிய வார்த்தைகள்ல இருந்து எல்லாமே பார்த்து பார்த்து அதுக்கான சில டெக்னிக்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பண்றோம். ஸோ இதை வந்து என்னென்ன அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். ஸோ அதை வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். எஸ்பெஷலி 0 to 4 years இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு எப்படியெல்லாம் வீட்டுல பேசணும், அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நான் வந்து கவர் அப் பண்ணிட்டே வரேன். ஸோ கண்டிப்பா அதை மிஸ் பண்ணாம பாருங்க. ஸோ மிஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு கண்டிப்பா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை மாதிரி இருக்கக்கூடிய சில பேரண்ட்ஸுக்குமே ப்ளீஸ் இதை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.